நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் பெருமாள் பிச்சை சிவப்பிரகாசம் அவர்களிடம் மிக பெரும் அரசியல் மாற்றத்துடன் தேசிய மக்கள் சக்தி இம்முறை ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த அரசியல் மாற்றம் நிகழ்ந்தமைக்கு மிக முக்கிய காரணம் தேர்தல் கால வாக்குறுதிகள். அந்த அத்தனை வாக்குறுதிகளும் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா என்பதுதான் என்னுடைய கேள்வி. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தேர்தல் அரசியல் காலத்தில் இதே மேடையில் பார் பெர்மிட் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திர பட்டியல் வெளியீடு தொடர்பில் மிகவும் காரசாரமாக பேசப்பட்டது. ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகள் ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு முன்னர், அதாவது தாக்குதல் 6ஆம் ஆண்டு நினைவேந்தலுக்கு முன்னதாக பகிரங்கப்படுத்தப்படுவார்கள் என ஜனாதிபதி கூறியிருந்தார். அந்த விடயமும் முழுமையாக நிறைவு பெறவில்லை. ஆகவே ஏனைய காலங்களை போன்று வெறுமனே வாக்குறுதி அரசியலை மாத்திரம் வைத்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தியும் தனது அரசியல் பயணத்தை முன்னகர்த்த போகின்றதா? அதே போன்று மதுபான சாலை அனுமதி பத்திர வெளியீட்டுக்கு என்ன நடந்தது? வருமா வராதா? வாக்குறுதிகளை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கலாம், ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடும்போது தேசிய மக்கள் சக்தி பெரிய வாக்குறுதிகளை வழங்கவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏனைய கட்சிகள் சொன்னது போல் நிறைய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு செய்வோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. எங்களுடைய வாக்குறுதி என்னவென்றால் மிக தெளிவாக சொன்னோம், மாற்றம். இதுதான் முதலாவது நாங்கள் சொன்ன விஷயம். இந்த நாட்டிலே அரசியல், சமூக, கலாச்சார மாற்றத்தை கொண்டு வருவோம். இனவாதத்தை முறியடிப்போம். இனவாதம், மதவாதம் போன்றவற்றை நிச்சயமாக முறியடிப்போம். அவற்றுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று. அதே போல் இலங்கையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், குறிப்பாக மலையக மக்களாக இருக்கலாம் அல்லது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், அவர்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை அல்லது அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை மிக முக்கியமாக நாங்கள் செயல்படுத்துவோம். அப்படி என்றால் புறையோடி போயிருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்பொழுதுதான் தீர்வு கிடைக்கும்? காணாமலாக்கப்பட்டவர்கள் பிரச்சனை, ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று மலையக மக்களுக்கான சம்பள பிரச்சனை, இவைக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும்? சரியான அதே வேளை நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்வி இந்த பார் சம்பந்தமான கேள்வி. பார் சம்பந்தமான விஷயம் அல்லது ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் இப்பொழுது ஈஸ்டர் தாக்குதலை பொறுத்தளவில் நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கலாம். அதோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு குற்றங்களோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம். இப்பொழுது அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகின்றார்கள். நாங்கள் மிக தெளிவாக சொன்னோம், இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், சட்டத்திற்கு there is nobody above the law. சட்டத்துக்கு மேலாக யாருமே இல்லை. ஜனாதிபதி உட்பட நாட்டினுடைய அனைவரும் சட்டத்துக்கு அடிபணிந்தவர்கள். ஆகவே எங்களுடைய அரசாங்கம், அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்பொழுதும் சட்டத்தை தன்னுடைய கைகளில் எடுக்கவில்லை.